சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். செங்கல்பட்டு மாவட்டம் அனகாபுத்தூர் அருகே உள்ள காமராஜபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் 35 வயதான சண்முகம். தான் வசிக்கும் பகுதியில் மளிகை கடை ஒன்றை இவர் நடத்தி வருகிறார். கடந்த 15ஆம் தேதி இரவு சண்முகம் தனது குடும்பத்துடன் தனக்கு சொந்தமான ஆட்டோவில் அண்ணாநகர் 2வது அவென்யூவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடுவதற்காக சென்றுள்ளார். அங்கு அனைவரும் சாப்பிட்டு முடித்த பிறகு சண்முகம் தனது ஆட்டோவை எடுக்க வந்துள்ளார். அப்போது அவரது ஆட்டோ மீது 2 இளைஞர்கள் தலைக்கேறிய மதுபோதையில் தள்ளாடியபடி படுத்திருந்துள்ளனர். இதை பார்த்து கோபமடைந்த சண்முகம் அவர்களை கண்டித்துள்ளார். இதனால் இருதரப்புக்கும் ஏற்பட்ட தகராறில் மதுபோதையில் இருந்த 2 இளைஞர்களும் சண்முகத்தை குடும்பத்தார் முன்னிலையில் சரமாரியாக தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பியுள்ளனர். இந்த தாக்குதலில் சண்முகத்திற்கு மூக்கு மற்றும் வாயில் பலத்த காயம் ஏற்பட்டது. அதன் பிறகு அவரை மீட்ட குடும்பத்தினர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். இதனிடையே பாதிக்கப்பட்ட சண்முகம் இந்த சம்பவம் குறித்து அண்ணாநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதன் பேரில் அந்த புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் மதுபோதையில் சண்முகத்தை தாக்கியவர்கள் யார், அவர்கள் எந்த ஊரைச் சேர்ந்தவர்கள் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டனர். போலீசார் நடத்திய விசாரணையில் சண்முகத்தை தாக்கியது பிரபல திரைப்பட இயக்குனர் கௌதமனின் மகன் தமிழழகன் என்பதும் அவரது நண்பர் அமைந்தகரையைச் சேர்ந்த சரத் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் இருவரையும் கைது செய்து அண்ணாநகர் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். அவர்களிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு தமிழழகன் மற்றும் அவரது நண்பர் சரத் ஆகியோரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்காமல் போலீசார் காவல் நிலைய ஜாமீனில் விடுவித்துள்ளனர். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.